ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3லிருந்து விரிவான கட்டுரை பார்க்க போகிறோம். இந்த கட்டுரையுடைய கதை சுருக்கம், அதாவது இந்த கதை பற்றின கதை சுருக்கம் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவும் இயல் 2 கட்டுரை பார்த்தோம், பிரம்மம் கட்டுரை பார்த்தோம். இப்போ கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த கட்டுரையை பார்க்க போகிறோம். இதனுடைய கதை சுருக்கம் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கதை தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் பார்த்து கதை தெரிஞ்சுக்கலாம். கோபாலபுரத்து மக்கள், இதை எழுதியவர் கி. ராஜநாராயணன், கரிசல் நாட்டின் தந்தை, கரிசல் மண்ணின் தந்தை அப்படி என்று அழைக்கப்படுபவர். இதனுடைய குறிப்பு சட்டகம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முன்னுரை: அதிகாலை வேலை, புதியவனின் வருகை, அன்னமையாவும் வழிபோக்கணும், கிராமிய விருந்தோம்பல், உழைப்பாளிகளின் அன்பு, முடிவுரை. ஸோ இதில் அந்த கதை தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இந்த ஹெட்டிங்ஸ் கூட நீங்களாவே கூட போட்டுக்கலாம். இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் யார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கதை மாந்தர்கள்: அன்னமையா, சுப்பையா, புதிய வாலிபன், கிராமத்து உழைப்பாளர்கள். முன்னுரை: கிராமத்து மக்களின் விருந்தோம்பல் என்பது வெறும் உணவு அளிப்பது மட்டுமல்ல, அது ஈரம் மிகுந்த ஒரு வாழ்வியல் பண்பு. தாகத்தோடும் பசியோடும் வருபவர்களுக்கு தம்மிடம் உள்ள எளிய உணவை இன்முகத்துடன் வழங்கும் அந்த நேயமே இக்கதையின் உயிர் நாடி ஆகும். ஸோ விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கதை. அதிகாலை பொழுது. அதிகாலை நேரத்தில் சுப்பையாவின் நிலத்தில் அருகெடுத்து கொண்டிருந்தார்கள். அருகெடுத்து முடித்தவுடன் ஒரு இடத்தில் அமர்ந்தனர். அப்பொழுது தொலைதூரத்தில் புதியவன் ஒருவனை அழைத்து கொண்டு அன்னமையா வருவது தெரிந்தது. புதியவனின் வருகை. அன்னமையாவுடன் வந்த அந்த நபர் நீண்ட தாடியும் மாசடைந்த ஆடையும் அணிந்திருந்தார். நடையில் தளர்ச்சியும் களைப்பும் மிகுந்திருந்ததால் அவர் ஒரு சாமியாரைப் போல தோற்றம் அளித்தார். பசி அவரை மிகவும் வாட்டியிருந்தது. அன்னமையாவும் வழிபோக்கணும். வழியில் தற்செயலாக அந்த இளைஞனை சந்தித்த அன்னமையா அவன் முதியவன் அல்ல, பசியால் வாடிய ஒரு வாலிபன் என்பதை உணர்ந்தான். அன்னமையாவை கண்டதும் அந்த இளைஞன் தன் மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினான். தாகத்தால் தவித்த அவன் கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று வினவினான். கிராமிய விருந்தோம்பல். அன்னமையா அந்த இளைஞனை அருகில் இருந்த வேப்பமரத்தடிக்கு அழைத்துச் சென்றார். அங்கே மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சி களையத்தை எடுத்தார். சிரட்டையில் நீராகாரத்தையும் மகுளியையும் ஊற்றி கொடுத்தார். அந்த எளிய உணவை அமிர்தமாக உண்ட அந்த வாலிபன் மரநிழலில் சொர்க்கத்தை உணர்ந்து அயர்ந்து உறங்கினான். உழைப்பாளிகளின் அன்பு. அந்த இளைஞனின் உறக்கம் கலையும் வரை அன்னமையா பொறுமையுடன் காத்திருந்தான். பின் அவனை சுப்பையாவின் நிலத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்கு உழைத்து கொண்டிருந்த மக்கள் அந்த புதியவனையும் ஒரு உறவினராகவே கருதி வரவேற்றனர். மணக்கும் கம்மஞ்சோற்றை தட்டில் வைத்து அவனுடன் பகிர்ந்து உண்டு மகிழ்ந்தனர். முடிவுரை: வித்து மேல் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப விதைக்காக வைத்திருக்கும் தானியத்தை கூட விருந்தினருக்கு அளிக்கும் உயர்ந்த பண்பு கரிசல் மண்ணிற்கு உண்டு என்பதை இக்கதை அழுத்தமாக பதிவு செய்கிறது. ஒருவேளை முடிவுரையில் உன்னால் இந்த செய்யுள் கோட்ஸ்லாம் எழுத முடியல அப்படின்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து எழுதினா போதும். விதைக்காக வைத்திருக்கும் தானியத்தை கூட விருந்தினருக்கு அளிக்கும் உயர்ந்த பண்பு கரிசல் மண்ணிற்கு உண்டு என்பதை இக்கதை அழுத்தமாக பதிவு செய்கிறது. அந்த மாதிரி எழுதினா போதும். இல்லை நம் தமிழரின் விருந்தோம்பல் பண்பை பற்றின ஒரு இனிமையான கதை கி. ராஜநாராயணன் மூலமாக நாம் இக்கதையில் கண்டோம். அந்த மாதிரி நீங்களாக கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு 2 lines 3 lines நம்மளாம் அந்த இடத்துல அந்த கதை முடிஞ்சது, இந்த கதையில் இதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எழுதினா ஓகே தான். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் கோபாலபுரத்து மக்கள் கட்டுரை. இதுக்கு முன்னாடி பிரம்மமும் போட்டிருக்கோம், இயல் 1 போட்டிருக்கோம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.